latest Vivo V40 பூர்விகால pre-book பண்ணுங்க, free extended warranty and instant cashback பெறுங்க. லட்சுமி கேன்சர் கேர் புற்றுநோய்க்கான நம் பாரம்பரிய சித்த மருத்துவம் செஞ்சி தமிழகத்தில். அம்பேத்கர் பேசியதை, கலைஞர் பேசியதை, தந்தை பெரியார் பேசியதைன்னு சொல்ற ஒரு கொள்கை தெளிவும் கொள்கை உறுதியும் இருக்குல்ல, அதுதான் நான் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களிடத்தில் பார்த்தேன். வாரிசு அரசியல் கூட நீங்க அந்த கேள்வியை வைக்கலாம். என் கட்சியில எனக்கு யாரு தலைவனா இருக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். துரைமுருகன் அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா யார் வேணாம்னு சொல்ல போறா அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு இல்லையா? அதனாலதான் இந்த சந்தேகம் வருது. அவ்வளவு பேர் இங்க கடுமையா உழைத்திருக்காங்க. உதயநிதி அவர்களுக்கு முன்னாடில இருந்தே கட்சியில இருந்திருக்காங்கும் போது அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு உதயநிதி அவர்களுக்கு தான் கிடைக்குது அப்படின்னா அவங்க யாரும் அந்த பொறுப்புக்கு வர ஆசைப்படல. ஜனநாயகத்துல மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் தான் பார்க்கணுமே தவிர எங்களை போன்ற தொண்டர்கள் தான் எங்கள் இயக்கத்தின் தலைவரை முடிவு செய்யும். பக்கத்து வீட்டுக்காரங்களோ தமிழிசை அக்காவோ வந்து முடிவு செய்ய முடியாது. இவ்வளவு வருஷமா இவ்வளவு அமைச்சர்கள் இங்க செயல்பட்டு இருக்காங்க. உதயநிதி அவர்கள் மட்டும்தான் எல்லாத்துக்கும் காரணம். 40 அமைச்சர்களை ஒரு கல்ல வச்சு கொண்டு வந்தார் அப்படின்னா அவ்வளவு பேருடைய உழைப்பு வந்து ஒருத்தர் மேலேயே தான் வந்து போகுது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. விஜய் விசஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு வந்து ஒரு களம் வந்து அமையுமா 26ல அப்படின்னு. வணக்கம். வணக்கம். அதாவது வந்து எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம், உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக வருது. இது வந்து ரொம்ப காலதாமதம்னு நினைக்கிறீங்களா இல்லை சரியான தருணம்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் அதுல இருந்து நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, முதலமைச்சர் மரியாதைக்குரிய எங்கள் இயக்கத்தின் தலைவர் ஒரு முடிவை எடுத்து எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய சிறந்த தலைவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் முதலமைச்சர் சரியான, பல பேர் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே கொடுத்திருக்கலாம் என்றெல்லாம் சொன்னார்கள். நீங்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து எப்படி பதப்படுத்தப்பட்டார், எப்படி பக்குவப்படுத்தப்பட்டார் என்ற வரலாறை நீங்கள் பின்னோக்கி பார்த்தீர்களே ஆனால் இந்த இயக்கம் எடுத்த எடுப்பிலேயே யாருக்கும் அந்த வாய்ப்பை வழங்கி விடுவதில்லை. அவர்களை நிரூபித்ததற்கு பிறகு அந்த வாய்ப்பை வழங்குகிறது. அப்படித்தான் இன்றைய முதலமைச்சரும் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் இப்படி ஒரு வாய்ப்பை மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். தொண்டர்கள் உற்சாகமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியோடு. ஏனென்று சொன்னால் இந்த இயக்கத்தையும் திராவிட ஆட்சியினுடைய நீட்சியை இன்னும் ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு எடுத்து செல்வதற்கு ஒரு தலைமையை அடையாளம் காட்டியிருக்கிறார். இது வெறும் துணை முதலமைச்சர் என்கிற பொறுப்பு மட்டுமல்ல, இந்த திராவிட இயக்கத்தையும் திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியையும் ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு எடுத்து செல்வதற்கான ஒரு எதிர்கால தலைவரை அடையாளப்படுத்தி இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். இப்ப இவர் துணை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்னவா இருக்கும்? அவர் எந்த சவாலையும் எதிர்கொண்டு வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஒரு நபராகத்தான் நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். சவால்கள் அப்படிங்கிறப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி, அந்த ஆட்சியை வழிநடத்துகிற தலைவர், அந்த அடிப்படையில் ஒரு சிறப்பான ஆட்சி போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கு எதிரில் சவால் அப்படிங்கிறது வந்து ஒரு வளமான எதிர்கட்சி இருக்கு அப்படின்னா இல்லை. நாம் வந்து கொள்கை ரீதியாக பயணிக்கிறோம். அதில் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வந்து ரொம்ப வேகமாக ரொம்ப ஆழமாக ஊடுருவி இருக்கு. அந்த கடந்த அதிமுக ஆட்சியினுடைய 10 ஆண்டு காலத்தில் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அந்த வலிமை வந்து வேறு வரைக்கும் போயிருக்கு. அதை களையெடுக்கிற பணியைத்தான் அவர் மேற்கொண்டிருக்கிறார். அது அவருக்கு சவாலாக இல்லை. அந்த பணியை கொள்கை ரீதியான ஒரு தலைமுறையை வார்த்தெடுத்து சித்தாந்த ரீதியாக வந்து வலிமைப்பட வேண்டும் என்கிற அந்த நோக்கில் அவர் பயணிக்கிறார். நான் உள்ளபடியே வியந்து போகிறேன். நான் இன்னும் ஒருபடி என்ன மேலே போகிறேன். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரோடு எனக்கு ரொம்ப நெருங்கி பழகுற வாய்ப்பு எனக்கு இல்லை. ஆனால் ஒரு இயக்கத்தினுடைய தொண்டனா நான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களிடத்துல ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன். ஆனால் இன்றைக்கு அவர் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க தாத்தா போலவே பழகிறதா இருக்கட்டும், சித்தாந்த ரீதியாக பயணிக்கிறவர்களை ஊக்கப்படுத்துறதா இருக்கட்டும், யாருக்கு என்ன தேவைங்கிறத வந்து பார்த்து செய்யக்கூடிய அந்த வேலைகளை வந்து ரொம்ப திறம்பட செய்கிறார். அவங்க தாத்தாவுக்கு இணையாக அவர் செயல்படுறாருங்கிறது தான் நான் பார்க்குறேன். அது வாசிப்பாக இருக்கட்டும், பயிற்சி பாசறைகளாக இருக்கட்டும், அடுத்த தலைமுறைக்கு மாணவர்களை உருவாக்குவதாக இருக்கட்டும், அதே போலவே வந்து மாவட்டங்கள் தோறும் அல்லாமல் ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் கழகத்தின் சார்பில் ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதாக இருக்கட்டும், தான் போகிற நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த மாவட்டங்களில் வந்து இயக்கத்திற்கு உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு வந்து நீங்கள் பொற்களி கொடுத்தா மட்டும்தான் நான் வருவேன்னு சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு இயக்கத்திற்கு எதிர்கால தலைவருக்கான தகுதிகளா நாங்க பார்க்கிறோம். ஒரு இயக்கத்துக்கு உழைத்தவர்களை அங்கீகரிக்கப்படுதல், இயக்கத்திற்கு எதிர்காலத்துக்கு தேவையானவர்களை வாசிப்போடு சித்தாந்த ரீதியாக தயார்படுத்துதல், இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உதயநிதி எங்களை வழிநடத்துவதற்கு ஒரு சிறந்த தலைவரா நான் பார்க்கிறேன். திமுக வந்து கொள்கை விஷயத்துல வந்து ரொம்பவே வந்து பலம் நிறைந்த ஒரு கட்சியா இருந்தது. திராவிட கொள்கையா இருக்கட்டும், அவங்களோட சித்தாந்தமா இருக்கட்டும், அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது வந்து இவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதை பண்ணுவாருன்னு நீங்க சொல்லும் போது சில விஷயங்கள் தெரியுது. ஆனா மூத்த நிர்வாகிகள்ல வந்துட்டு
அந்த மேனேஜ் பண்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை எப்படி இவர் சிறப்பா கையாள போறாரு அப்படிங்கறதா இங்க பெரிய சவாலான விஷயம். யாருக்கும் நீங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க வந்து இவர் துணை முதலமைச்சர், இன்னைக்கு காலையில நடந்த முதலமைச்சர் தலைமையிலான ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அதில் இருக்கை பாருங்க, முதலமைச்சர் உட்கார்ந்திருக்கிறார், பக்கத்தில் எங்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு பிறகுதான் துணை முதலமைச்சர் உட்கார்றார். அந்த பக்குவம் எத்தனை பேருக்கு வருங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த இடத்தில் அவர்களை உட்கார வைத்து அழகு பார்த்து தான் பக்கத்தில் உட்காருகிற அந்த பாங்கு இருக்கு இல்லையா, அதாவது இன்னும் நான் அதாவது பழகுவதில் ரொம்ப எளிமை, மூத்தவர்களை மதிக்கிறது, என்னை மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நான் வந்து பொறுமையாக இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற அந்த பக்குவம் இருக்குல்ல, அதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. நான் அதை ரொம்ப பார்த்து வியக்கிறேன். சனாதனமும் வர்ணாசிரமமும் டெங்கு மலேரியா போல கொரோனா போல அழித்தொழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு பேசினதுக்கு இந்தியா முழுக்க எல்லோரும் வந்து வழக்கு தொடுத்தாங்க. உச்சநீதிமன்றம் பல மாநிலங்களுக்கு அவர் வழக்கை சந்திக்க போனார். அப்போ கடைசியாக அவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செஞ்சார். நான் வழக்கறிஞராக அதை பார்க்குறப்ப எனக்கு உள்ளபடியே பெருமையாக இருந்தது. என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, நான் இந்த கருத்தை முதலாக பேசவில்லை. தந்தை பெரியார் பேசினார், அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணா பேசினார், அண்ணாவிற்கு பிறகு கலைஞர் பேசினார், கலைஞருக்கு எல்லாம் அண்ணாவுக்கு முன்னால் பெரியாருக்கு முன்னால் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பேசினார். அந்த கருத்தை தான் நானும் பேசினேன், நிச்சயம் தொடர்ந்து பேசுவேன். சனாதனம் என்பது சாதிய அடிப்படையில் மக்களை பிரித்து வைத்திருக்கிறது. அந்த நிலையை உணர்ந்து மக்கள் அனைவரும் சமம் என்கிற சித்தாந்தத்தை அடைவதற்கு இதை பேசித்தான் ஆக வேண்டும், நான் நிச்சயம் பேசுவேன் அப்படின்னு ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காரு. நான் ஐயோ வந்து வழக்கு தொடர்ந்துட்டீங்க, எல்லாரும் என்னை மிரட்டிட்டீங்க, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போகிறேன், நான் பேசுனது தப்புன்னு சொல்லலை, நான் பேசுவேன், தொடர்ந்து பேசுவேன். அம்பேத்கர் பேசியதை, கலைஞர் பேசியதை, தந்தை பெரியார் பேசியதைன்னு சொல்கிற ஒரு கொள்கை தெளிவும் கொள்கை உறுதியும் இருக்குல்ல, அதுதான் நான் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களிடத்தில். நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து அப்படி ஒரு தலைவர் தான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது அது போன்ற சித்தாந்தமும் அந்த போன்ற தெளிவும் கொண்ட தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வந்துட்டு எல்லாரும் ஒரு சேர ஒருத்தரை மட்டுமே நீங்க வந்து தலைவரா ஏத்துக்கிறது வந்து எப்படி நியாயமாகும்? அது போன்ற சிந்தனை தெளிவு உள்ள தலைவர்கள் அங்க நிறைய பேர் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கிற விமர்சனங்கள் வருது இல்லையா? நீங்க எனக்கும் நிறைய சிந்தனை தெளிவு உண்டு, எனக்கு நிறைய கொள்கை அறிவு உண்டு. ஆனால் ஒரு இயக்கத்தை தலைமை ஏற்கிற அந்த பக்குவம் இருக்குல்ல, அது எனக்கு கிடையாது. அப்போ அந்த இயக்கம் என்பது இப்போ முதல்ல இவங்க இந்த கேள்வி கேட்குறவங்களுக்கு நீங்கள் வெளிப்படையாகவே அந்த கேள்வி கேட்கலாம். இவங்கெல்லாம் கேட்குறாங்களே சார் வாரிசு அரசியல்னு கூட நீங்கள் அந்த கேள்வியை வைக்கலாம். ஆனால் இந்த கட்சி எங்கள் கட்சி, என் வீட்டில் பெட்ரூம் எங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணுறது நான் தான் முடிவு பண்ணணும், பக்கத்து வீட்டுக்காரன் முடிவு பண்ண முடியாது. என் கட்சியில் எனக்கு யார் தலைவனாக இருக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். எங்கள் கட்சியில் யாராவது ஒரு தொண்டரோ தலைவரோ இல்லை உதயநிதி ஆகக்கூடாதுன்னு பேசியிருக்காங்களா? ஆனால் துரைமுருகன் அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா யார் வேணான்னு சொல்ல போறா அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால தான் இந்த சந்தேகம் வருது. இப்போ என்னை எம்எல்ஏ ஆக்குனா நான் வேணான்னு சொல்ல போகிறேன்னா, என்னை அமைச்சர் ஆக்குனா வேணான்னு சொல்ல போகிறேன், அந்த மாதிரி தான் என்னை துணை முதலமைச்சர் ஆக்குனா வேணான்னு சொல்ல போகிறேன்னா அப்படின்னு நீங்கள் துணை முதலமைச்சராக அவங்களை அறிவிச்சா ஏற்றுக்குவீங்களான்னு கேட்ட கேள்விக்கான பதிலே தவிர மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராவது கூடாது அப்படின்னு யாரும் பேசல, எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். நீங்க சொன்னதை வந்துட்டு எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த கேள்வியை நான் இன்னொரு முறை கேட்கணும்னு நினைக்கிறேன். சிந்தனை தெளிவும் தலைமை பண்பும் தேவைங்கிற பட்சத்துல அது போன்ற தலைவர்கள் இருக்காங்கிறது தான் வெளியில இருந்து சொல்லக்கூடிய விமர்சனம். நான் அதை தான் சொல்றேன். எங்க தமிழன் பிரசன்னா அவர்கள் வந்து ஒத்துக்கிறாங்க, எனக்கு தலைமை பண்பு அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கறது ஒத்துக்கிறாங்க. ஆனா உள்ள இருக்கிற நிறைய பேருக்கு அது எல்லாமே இன்னும் அதிகமாவே இருக்கு. என்ன சொல்றேன், அவங்க யாரும் அந்த பொறுப்புக்கு வர ஆசைப்படல. ரெண்டாவது, எங்களுக்கு இவர் தலைவர் ஆகணுங்கிறது எங்க கட்சி நாங்க உள்ளுக்குள்ளார முடிவு பண்றது, வெளியில இருந்து முடிவு பண்றது இல்லை. இப்ப நீங்க ஒரு விஷயம், இப்ப சட்டமன்றத்துக்கு போறாங்க, அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறார், அவர் முதலமைச்சருடைய மகன், கலைஞரோட பேரன். ஆனா பொதுமக்கள் எதை பத்தி வாக்களிப்பாங்க, அவர் யாரு, அவர் எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறத பொறுத்தானே தவிர அவர் வந்து வாரிசு அப்படின்னு போட மாட்டாங்க. போட்டியிட்ட எல்லாரும், அவரை எதிர்த்து போட்டியிட்ட எல்லாரும் டெபாசிட் இழக்கிறாங்க. அவரை எதிர்த்து போட்டியிட்ட எல்லாரும் டெபாசிட் இழக்கிறாங்க. எல்லா கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தானே, அந்த கட்சி உறுப்பினர்கள் தானே போட்டியிட்டாங்க. போட்டியிட்ட இடத்துல ஏன் எல்லாரும் டெபாசிட் போகுது? அப்ப மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஜனநாயகத்துல மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் தான் பார்க்கணுமே தவிர எங்க கட்சியில நாளைக்கு எங்க தலைவரும் எங்கள் தலைமையை யார் வழிநடத்துவார்கள் என்பதை முடிவு செய்கிற இடத்துல எங்க கட்சியினுடைய பொதுக்குழுவும் செயற்குழுவும் தலைமை செயற்குழுவும் தான் இருக்கு. எங்களை போன்ற தொண்டர்கள் தான் எங்கள் இயக்கத்தின் தலைவரை முடிவு செய்யும். பக்கத்து வீட்டுக்காரங்களோ அல்லது தமிழிசை அக்காவோ வந்து முடிவு செய்ய முடியாது.
இப்போ வந்து உங்களோட இயக்கம் வந்து ஒட்டுமொத்தமா ஏத்துக்கிட்டீங்க, அதுல எந்த சந்தேகமும் இங்க கிடையாது. ஆனா இப்ப இந்த இந்த நேரத்துல துணை முதலமைச்சருங்கிற பதவி தேவையா? இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாத ஒரு பதவி தான். இது வந்து அரசியல் இங்கிருந்து நம்ம வந்து அறிவிச்சிருக்க ஒரு விஷயம் தான். இந்த சமயத்துல தேவையா? இது வேணுமென்றே கொடுக்கப்படுது அப்படிங்கிற விமர்சனங்களையும் பார்க்க முடியும். அப்படி இல்லைங்க. இப்ப முதலமைச்சர் வந்து அவர் ஒரு வேகத்துல போய்கிட்டு இருக்காரு. இன்னும் பொருளாதார ரீதியாக இந்த மாநிலத்தை இன்னும் உருப்படுத்தணும். இன்னும் மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள், நான் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் என்கிற அடிப்படையில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து மத்திய ஒன்றிய அரசில் இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருன்னு தெரியுமா நமக்கு? அவங்க என்ன விளையாட்டை கொண்டு வராங்கன்னு தெரியுமா? ஆனால் நீங்கள் இந்தியா முழுக்க போய் கேளுங்கள். தமிழ்நாடு என்கிற ஒரு நாடு இருக்கிறது. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு. அஸ்ஸாமில் மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் வந்து இங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு போனாங்கல்ல. அப்போ ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு பொறுப்பை எடுக்கிற போது செஸ் ஒலிம்பியாடாக இருக்கட்டும், இன்னும் வந்து பல மாநில விளையாட்டு போட்டிகள், உலகத்தரம் வாய்ந்த போட்டிகளை இங்கே கொண்டு வந்து அதை ஒரு இங்கே இந்தியாவிலேயே தமிழ்நாடு மாநிலம் ஒரு தனிச்சிறந்த மாநிலம், விளையாட்டிற்கான ஒரு அடையாள முகமாக மாறி இருக்குல்ல, அதை வந்து உருவாக்கியது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். சிறப்பு திட்ட செயலாக்கத்தில் அவர் எல்லா இடங்களுக்கும் போகிறார். நான் முதல்வன் திட்டத்தை நேரடியாக பார்க்குறாரு, மகளிர் சுய உதவி குழுக்களை நேரடியாக பார்க்குறாரு, கல்வி உதவித்தொகைகளை பார்க்குறாரு. அப்போ ஒரு கட்டத்தில் 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை வேகமாக பார்க்கிற போது அந்த வேலை இன்னும் எளிதாக முடியும். அப்படி நாங்கள் இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் எப்படி வந்து 13 ஆண்டுகால எம்ஜிஆரினுடைய ஆட்சி வந்து இட்ஸ் அ ஜஸ்ட் இமேஜ் ட்ராப் அப்படிம்பாங்க, இட்ஸ் அன் இமேஜ் ட்ராப் அப்படிம்பாங்க, பிம்பச்சிறை அப்படிம்பாங்க. அந்த இமேஜ் ட்ராப்பில் வந்து நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி தாழ்ந்து போச்சு, எவ்வளவு தரம் தாழ்ந்து இருந்துச்சு, அந்த பொருளாதாரத்திலிருந்து மீட்டெடுக்க கலைஞர் என்னென்னலாம் வேலை பார்த்தார் அப்படின்னு MMS பாண்டியன் எழுதின பிம்பச்சிறை புத்தகத்தை படிச்சிங்கன்னா தெரியும். அப்படிதான் இந்த 10 ஆண்டு, இந்த 10 ஆண்டும் அப்படித்தான். பொருளாதாரம் இவங்க எங்கள்கிட்ட கொடுக்குறப்ப -4.8 இருந்துச்சு. இப்போ GDP வந்து +8.1 வச்சுருக்கோம். அவங்க ஆட்சியில் இருந்தப்போ 17வது இடத்துல இருந்துச்சு தொழில்துறை. இன்னைக்கு முதல் இடத்துல இருக்கு தொழில்துறை. தொழில் முன்னேற்றத்திற்கான ஆய்வுக்கூறுகள் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல மகாராஷ்டிரா முதல் இடத்துல, நாம 2வது இடத்துல. ஆனால் அதிமுக ஆட்சியில் அது 14வது இடத்துல இருந்துச்சு. இந்தியாவிலேயே மத்திய அரசு கொடுக்குற மாஸ்டர் அவார்டை நாங்கள் தான் வாங்கியிருக்கோம் தொடர்ச்சியாக 3 வருஷமா. கல்வியில் உயர்கல்வியில் வந்து 56% அடைஞ்சிருக்கோம். மத்திய அரசாங்கமே வந்து 2050 தான் 35% வச்சுருக்காங்க. நாங்கள் 56%க்கு வந்துட்டோம். இந்த ஆண்டு சுதந்திர இந்தியாவிலேயே, நான் சொல்கிறது விளையாட்டான விஷயம் இல்லைங்க, சுதந்திர இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் நடக்காத 99.9% ஸ்கூல் பிள்ளைகளுடைய என்ரோல்மெண்ட் இருக்கு இல்லையா, எலிமெண்ட்ரி என்ரோல்மெண்ட், அதை செஞ்சு சாதனை படைச்சிருக்கோம். அதே மாதிரி இடைநிற்றல், நீங்கள் வந்து இல்லந்தோறும் கல்வின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துச்சு இந்த ஆட்சி. அப்போ கொரோனா மூலம் படிக்க முடியாத, வாழ்க்கை இழந்த அந்த பிள்ளைகளுடைய தலைமுறை, ஒரு குழந்தைக்கு கொடுக்குற கல்வி அது தலைமுறைக்கு கொடுக்குற கல்வி, அந்த கேப்பை ஃபில் பண்ணது இந்த ஆட்சி. இப்படி எல்லா இடத்துலையும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிறப்ப அந்த வண்டி வேகமாக போய் கொண்டிருக்கிறது முன்னேற்றத்தை நோக்கி. அதற்கு இணையாக இன்னொரு முதலமைச்சருக்கு துணையாக வந்து பணியாற்றுகிற போது இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்பது எல்லோருடைய நம்பிக்கை. இப்ப நீங்க சொன்ன எல்லா வளர்ச்சியுமே வந்து இங்கே காமன் மக்களுக்கு, அதாவது பொதுமக்களுக்கோ இல்ல வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கோ எந்த விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திருக்குங்கிறத பார்க்க வேணாம். இப்போ ஆட்சி பத்தி நம்ம விமர்சனம் பண்ணோம்னா அதை பண்ணலாம். ஸோ அங்கே எவ்வளோ ப்ளஸ் நீங்க சொல்றீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல இங்க இன்னொரு பகுதியும் இருக்கு, இன்னொரு முரண்பாடுகளும் இங்க இருக்கு, அதை விமர்சனம் பண்ணலாம். ஆனா புதுசா ஒருத்தர் திமுக இணையறாரு, ஒரு புது இளைஞர் இணையறாருன்னா அவருக்கு முதல்வர் கனவோ இல்ல வந்து திமுக தலைவர் அப்படிங்கிற ஒரு கனவோ இல்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு வெளியில வரும்போது. அப்படிலாம் இல்லை. அது எப்படி நடக்கும், அது எப்படி சாத்தியம்? கடுமையாக உழைத்தால், கடுமையாக உழைப்பது மட்டுமல்ல, கட்சி மக்களிடையே கட்சியோட மற்ற தலைவருடைய ஆதரவை ஒருவர் பெறுகிற போது நிச்சயமாக அந்த வாய்ப்புகள் இது ஜனநாயக பேர் இயக்கம்ங்க. நீங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது நான் தான் சொல்கிறேன்ல, எங்கள் இயக்கத்திற்கு என்னுடைய உடலுக்கு எது நல்லது என்பதை பார்த்து உண்ணுகிற உரிமை எனக்கு தான் இருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கிட்டாலுமே கடுமையாக உழைத்தாலும் ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க. எவ்வளோ பேர் இங்கே கடுமையாக உழைத்திருக்காங்க, உதயநிதி அவர்களுக்கு முன்னாடியிலேருந்தே கட்சியில் இருந்திருக்காங்கும் போது அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு உதயநிதி அவர்களுக்கு தான் கிடைக்குது அப்படின்னா புதுசாக உள்ள வரவங்களுக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடைக்கும்? இல்லை, அது ரொம்ப தவறான வாதம். இவருக்கு மேலேயே இன்னும் நிறைய பேர் உழைச்சிருக்காங்க அப்படிங்கிற வாதம் தவறானது. நான் பிரசன்னா வந்து 1996 திமுகவின் உறுப்பினர். என்னால் அவர் வேகத்துக்கு ஓட முடியல. உதயநிதி அவர்களுடைய வேகத்துக்கு ஓட முடியல. அவருடைய கொள்கை சித்தாந்தம் வந்து நாங்கள் எவ்வளவுதான் ஆழமான கொள்கை சித்தாந்தம் பேசினாலும் அதை நடைமுறைப்படுத்துகிற இடத்துல அவரும் இருக்கார்.
எக்ஸிக்யூட்டிவ் இருக்குல்ல, நான் என்னதான் தாட் ப்ராசஸ் இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அந்த எக்ஸிக்யூஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அதை அவர் ரொம்ப தெளிவாக செய்கிறார். அப்போ அந்த இடத்துல நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கு காரணம் வந்து உதயநிதி அவர்கள் தான் அப்படின்னு பிரசன்னா சொல்றாராங்கிறதா நான் கேட்கிறேன். நிச்சயமா அது முதலமைச்சருக்கு உறுதுணையாக, இந்த இயக்கத்திற்கு உறுதுணையாக. இவ்வளோ வருஷமா இவ்வளோ அமைச்சர்கள் இங்க செயல்பட்டு இருக்காங்க, திமுகவோட வெற்றிக்கு வந்து இவ்வளோ அமைச்சர்கள் வந்து உறுதுணையா இருந்திருக்காங்க போது ஒட்டுமொத்தமா ஒரே ஆளை நம்ம கை காமிக்கிறோம். இப்போ உதயநிதி அவர்கள் மட்டும்தான் எல்லாத்துக்கும் காரணம். 40 அமைச்சர்களை ஒரு கல்ல வச்சு கொண்டு வந்தார் அப்படின்னா அவ்வளோ பேரோட உழைப்பு வந்து ஒருத்தர் மேலேயே தான் வந்து. நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு இயக்கத்தினுடைய வெற்றி வந்து முத்தமிழருங்க டாக்டர் கலைஞர் இருந்தப்ப அந்த வெற்றி அவருக்கு தான் சாரும். நாங்கள்லாம் வேலையாட்கள். ஒரு இயக்கத்தை பொறுத்தவரை நான் வந்து ஒரு உண்மையான தொண்டன் அப்படிங்கிறத உணர்ந்தால் மட்டும்தான் இயக்கத்தின் வெற்றியை என்னால் ஏற்றுக்க முடியும். இது வந்து ஒரு ஆஃபீஸ் கிடையாது, இது உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். எனக்கு யார் தலைவனா வரணுங்கிறதை நாங்கள் தான் முடிவு செய்ய முடியும். பொன்முடி அவர்களுடைய அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்கு. அது இங்கு பெரிய விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து அவர் தான் டிஃபால்ட்டா அவர் தான் எப்போதும் அந்த பதவியில இருப்பாரு, ஒரு பேராசிரியர் கூட. ஏன் வந்து பறிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு பின்னணி என்ன? அப்ப ஆளுநருக்கும் சமாதானப்படுத்துறதுக்காக இந்த விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? அப்படி பாக்குறீங்க, அமைச்சரவையினுடைய முடிவுகள் யாரை எந்த அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்பது இட்ஸ் அ ப்ரோக்ராகேட்டிவ் ரைட் ஆஃப் அ சீஃப் மினிஸ்டர். இட் இஸ் அண்டர் கான்ஸ்டியூஷன். ஒரு முதலமைச்சருடைய தனி விருப்பு உரிமை. இதில் மரியாதைக்குரிய பேராசிரியர் அண்ணன் பொன்முடி அவர்கள் வந்து நீக்கப்பட்டார் அப்படிங்கிறத விட அவருக்கு வந்து வேறு ஒரு அமைச்சரவை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை முடிவு செய்கிறது முதலமைச்சர் தான். இங்கே ஆளுநரை சமாதானப்படுத்துறது அப்படிங்கிற கதையெல்லாம் கிடையாது. இதை விட நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, திமுகவில் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து வெறும் ஆதி திராவிட நலத்துறை தான் கொடுக்குறாங்க அப்படின்னு காலமாக எங்கள் மீது வீசிய சேர் இருக்கு இல்லையா, அப்படிலாம் கிடையாது. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவரை உயர்கல்வித்துறைக்கான இவ்வளவு பெரிய போர்ட்ஃபோலியோவுக்கு முதலமைச்சர் அவரை அமைச்சராக அறிவிச்சிருக்காரு பாருங்க. இங்க இருக்கு சமூக நீதி. ஆதி திராவிட நலத்துறையை பார்த்து கொண்டிருந்த கயல்விழி செல்வராஜ் அவர்களை தமிழ்நாட்டினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக மாற்றி இருக்கிறார். நீங்க இதை யோசிச்சு பாருங்க, இந்த சினாரியோவை யோசிச்சு பாருங்க. வேறு எந்த மாநிலத்தில் இவ்வளவு முக்கியமான துறைகள் கொடுக்கப்படுது? நீதித்துறையை வந்து ஒரு நான் பிராமினுக்கு பாஜக கொடுத்துருமா? சொல்லுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவருக்கு நான் பிராமினுக்கு வந்து கொடுத்துருவாங்களா? முடியாது இல்லை. திராவிட மாடல் ஆட்சியில் இதை செஞ்சுருக்கோம்ல, நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். பொன்முடி அண்ணனுக்கு ஏன் எடுத்தீங்கன்னு கேட்கக்கூடாது. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து மக்கள் பிரதிநிதியாக இந்த இயக்கத்திற்கு பல ஆண்டு காலம் தெருக்களில் இறங்கி பொதுக்கூட்டங்களை பேசி இந்த இயக்கத்தை வலுப்படுத்தி மாணவர் அணியிலிருந்து அதற்கு பிறகு இன்றைக்கு இந்த இயக்கத்தின் கொறடாவாக மாறி கொரோடாவாக இருந்தவருக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோவே அவருக்கு வந்து உயர்கல்வித்துறை. இது வெளியில இருந்து வர விமர்சனங்களை தான் முன்னாடி நாங்க வைக்கிறோம். ஏன்னா அடுத்தடுத்து அவங்க பல்கலைக்கழக நியமனாளர்கள் நியமிக்க வேண்டிய கட்டாயத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இங்க வந்து இவருக்கும் ஒரு முரண் போயிட்டு இருக்கு. அதை சமாதானப்படுத்துறதுக்காக மாத்திட்டாங்களோங்கிற கேள்விதான் உங்க முன்னாடி நான் வச்சேன். எந்த இடத்திலும் சனாதனத்திற்காக பயந்து செல்லாது. திமுக எந்த இடத்திலும் ஆளுநர் வேண்டாத வேலை, ஆளுநர் மாளிகையே இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆளுநருக்காக பயந்து நாங்கள் அமைச்சரை மாற்றினோம் என்று சொல்லுபவர்கள் வந்து பகலில் ஏதோ கனவு கண்டுட்டு பேசுகிறவங்க. நான் இதை நீங்கள் உங்கள் பார்வை இப்படி இருக்கு, நான் என் பார்வை இப்படி தான் பார்க்குறேன். 2026 தேர்தல் களம் இப்போ அடுத்ததாக வந்து இப்போ உதயநிதி அவர்கள் வந்துட்டார், துணை முதல்வராக வந்துட்டார். அப்படிங்கிறப்ப அடுத்ததா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. விஜய் விசஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு வந்து ஒரு களம் வந்து அமையுமா 26ல அப்படின்னு. ஏன்னா குட் ஜோக். இந்திய அரசியல் அமைப்பில் ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கட்சி அமைக்கலாம். கிருத்திகாவும் கட்சி ஆரம்பிக்கலாம். நீங்களும் மக்களை சந்திக்கலாம். மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்க தான் முடிவு செய்ய முடியும். எங்களை பொறுத்தவரை எங்கள் இயக்கம் 75 ஆண்டு காலம் தமிழ் சமூகத்திற்கு உழைத்திருக்கிறது. இன்னும் வீரியமாக செயல்படுவதற்கு நான் உதயநிதி அவர்கள் இருக்கிறார். நாங்கள் ஏற்கனவே எலெக்ஷன் வேலையெல்லாம் தொடங்கிட்டோம். நாங்கள் கிரவுண்ட் லெவலில் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். எங்களுடைய இந்த ஆட்சியினுடைய நீட்சியாக அடுத்த ஆட்சி 200 இடங்களை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்பது எங்கள் முதலமைச்சருடைய உத்தரவு. நாங்கள் நிச்சயம் அதை வெற்றியை கனியை பறித்து முதலமைச்சர் காலடியில் சமர்ப்பிப்போம், அண்ணன் உதயநிதி அவர்கள் தலைமையில். லேட்டஸ்ட் Vivo V40 பூர்விகால ப்ரீபுக் பண்ணுங்க. ஃப்ரீ எக்ஸ்டெண்டட் வாரண்டி அண்ட் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் பெறுங்க. லக்ஷ்மி கேன்சர் கேர் புற்றுநோய்க்கான நம் பாரம்பரிய சித்த மருத்துவம் செஞ்சி தமிழகத்தில்.